பகைசால் பெரியோரே, மகாபாரதத்திலே ஒரு காட்சி. பீஷ்மரை விரும்புகிறாள் அம்பா. அவரோ பிரம்மச்சாரி, மறுக்கின்றார். எனவே சால்வனிடம் செல்கின்றாள். அவனோ அவள் ஏற்கனவே மனத்தால் பீஷ்மரை விரும்பியிருந்ததால் அவளை ஏற்க மறுக்கின்றான். ஆக ரெண்டுங்கட்டான் நிலையாகின்றாள். இனி பைபிளுக்கு வருவோம். அக்காலத்திலே கண்ட காரணத்திற்கும் மனைவியை விலக்கி விடுவான் கணவன். அதை ஒழுங்குபடுத்துவதற்காக மோசே ஒரு சட்டம் கொண்டு வந்தார். மனைவியை விலக்குபவன் மனவிலக்கு சீட்டை கையிலே கொடுத்துவிட வேண்டும். இணைச்சட்டம் 24:1. ஏன் அப்படித்தான் வேறு ஒருவனை அவள் மனம் முடித்துவிட முடியும். ஆனால் பின்னால் வந்த இயேசுபிரான் அதை ஏற்றிடவில்லை. எக்காரணத்துக்காகவும் அப்படி மனைவியை விலக்கலாகாது என்றார். மத்தேயு 5:32. இது இப்படி இருக்க தமிழ் இலக்கியத்துக்கு வருவோம். அங்கே மனவிலக்குக்கு உரிய அடிப்படை காரணம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த காரணத்தை அடியோடு ஒழித்திட கற்பிக்கின்றது. அதாவது மனைவியை எப்போதும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு பதிலாக பாராட்டுவது. உதாரணமாக சிவபெருமான் சண்பகமார்ந்தது மனைவியை பற்றி எழுதி கொடுத்த பாடல் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலை தும்பி என்பது. அதிலே அந்த மனைவியிடம் கண்ட 2 நிறைகளை பாராட்டுகின்றார் அரணார். எப்படி? பழகும் இனிமை, அடுத்து பற்கள் நெருங்கியிருக்கும் அழகு, செறியேற்று அறிவை. இப்படி ஒரு பெண்ணை பாராட்டிவிட்டாலே போதுமே, அவள் மனம் மகிழ்ந்து விடுவாளே. மற்றொரு உதாரணம் குறுந்தொகை 167. இதோ மோர் குழம்பு வைக்கின்றாளாம் மனைவி. எப்படி? முதலிலே கட்டித்தயிரை பிசைகின்றாள். எதனால்? மத்து கொண்டு அல்ல, தன் மெல்லிய விரல்களால், அதுவும் காந்தள் மலர் போன்ற மெல்லிய விரல்களால் அதை மோராக்குகின்றாள். பின் அடுப்பிலே உள்ள சட்டியிலே வெங்காயம், வத்தல், கடுகு, கருவேப்பிலை போட்டு பொரிக்கின்றாள். பொரிந்ததும் அந்த மோரை அதில் ஊற்றுகின்றாள். சுர் என்று மோர் புகை வெளிவருகின்றது, கண்களிலே அடிக்கின்றது, கண்ணீர் வருகின்றது, துடைத்திடுகின்றாள். அந்நேரம் பார்த்து முந்தானை அவிழ்கிறது, அதை எடுத்து கட்டிக்கொள்கின்றாள். அந்நேரம் பார்த்து பிள்ளை அழுகின்றது, அதையும் சமாளிக்கின்றாள். கம கம என்று மனம் வருகின்றது, மோர் குழம்பு ரெடியாயிற்று. எடுத்து ஒரு கரண்டி ஊற்றுகின்றாள் கணவனது சோற்றிலே. அவர் நன்கு வயிறார உண்டுவிட்டு எழும்போது என்னே அருமையான மோர்க்குழம்பு என்று பாராட்டுகின்றார். இப்படி ஒரு வார்த்தை சொன்னாலே போதுமே, இல்லத்தரசி மனம் மகிழ்ந்து விடுவாளே. இப்படி எல்லா குடும்பங்களிலும் நடந்தாலே போதுமே, பின் பிணக்கு ஏது, மனமுறிவு ஏது?